ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களை, எப்படி இருக்கின்றீர்கள்? காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? உங்கள் குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபித்தீர்களா? வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள் சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோபா நற்செய்தியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. திக்கற்றவராகிவிடேன், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். திக்கு தெரியாமல் நிற்கிறீங்களோ, திக்கு தெரியல, எனக்கு வழியே தெரியல நிற்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னை திக்கற்றவனாய்விட. ஒருவேளை தனிமையாக இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் கலங்கி நிற்கலாம், சரீரத்தின் பாடுகள் நிமித்தம், குடும்பத்தின் வேதனை நிமித்தம் கண்ணீரோடு நிற்கின்றீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னை திக்கற்றவனாக விட மாட்டேன். நீங்கள் சத்துரு என்ன நினைப்பான்னா, எப்பொழுதுமே அவன் நினைக்கிறது சாகடுன்னு நினைக்க மாட்டான். பகைவர்கள் எப்படி நினைப்பாங்க? சத்துரு என்ன நினைப்பான்னா, அவன் முன்னால் நம்ம அழணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். ஆண்டவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். நயின் பட்டணத்து விதவை கலங்கி அழுது கொண்டு வந்தபோது அழாதே என்று சொல்லி ஆறுதல் மாத்திரம் செய்யவில்லை, அற்புதம் செய்த தேவன். மரியாளும் மார்த்தாளுக்கும் அற்புதம் செய்தவ, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவ, இன்றைக்கு உன்னை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்துவா, கரம் பிடித்து தூக்கி நடத்துவா. ஒரு அருமையான குடும்பத்தை எனக்கு தெரியும். அவள் விரும்பி திருமணம் முடித்து வாலிப நாட்களில் கடந்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குழந்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தா, சில மாதங்கள் கழித்து அந்த கர்ப்பம் உண்டான நாட்களிலே 5-6 மாதங்களிலே சென்னை பட்டணத்திலே தனியாக அவனை விட்டு அவன் கடந்து போனான். எங்கே இருக்கிறானே தெரியாது. கண்ணீரோடு தன் சொந்த வீட்டிற்கு வந்தார்கள், அழுது புலம்பினார்கள். ஆண்டவர் இறுக பற்றி கொண்டார்கள். ஆண்டவர் மீது இருந்த அன்பினாலே அந்த குழந்தை பெற்றெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திக்கற்றவனாய் விடாதபடி கர்த்தர் அன்பை ருசித்தபடினாலே அவர் அந்த பிள்ளைக்கு ஒரு தகப்பனாய், அந்த குடும்பத்திற்கு ஒரு தலைவனாய் அவர் கரம் பிடித்து நடத்த ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரையும் திக்கற்றவனாய் விடாதவர். மனிதன் சொல்லலாம் நான் இருக்கிறேன்னு சொல்லி, ஒரு நாளில் நம்மை கைவிட்டு போவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல, தெய்வம் அப்படி அல்ல. உலகமே கைவிட்டாலும் மோசே இடத்தில் சொன்னார், யோசுவா இடத்தில் சொன்னார், இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் புத்தகம் 13:5 இவ்விதமாய் சொல்லுகிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானது, கைவிடாத ஒரு தேவனவர், கரம் பிடித்து நடத்துகிறவர். நீ இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை திக்கற்று நிற்கிறீர்களோ, அந்த திக்கற்ற சூழ்நிலையிலே அவர் கரத்தை பிடித்து நடத்துகிற ஆண்டு விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே நில்லுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவருடைய அன்பை ருசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பாதைகளை திறந்து நடத்துவா. எல்லா பாதையும் அடைக்கப்பட்டாயிற்று, எனக்கு வழியே இல்லை என்று சொல்லி நினைக்கின்றீர்களோ, ஒரு வழி அடைக்கும் பொழுது என் ஆண்டவராகிய கடவுள் புதிய வழிகளை திறப்பா. ஏன், வழியில்லாத இடத்திலும் செங்கடலை திறந்தவ, யோர்தானை பிளந்தவ, உங்களுக்கென்று ஒரு பாதையை உருவாக்கப் போகிறார். உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவர் திக்கற்றவனாய் விடாதபடி கரம் பிடித்து நடத்தி அவர் உயிரோடு இருக்கிறதை உங்களுக்கு விளங்கச் செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் பாரத்தோடு கண்ணீரோடு, ஆண்டவரே நான் தனித்திருக்கிறேன், தள்ளப்பட்டு நிற்கிறேன், வியாதிப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி பாரத்தோடு நிற்கிற ஜனங்களின் கரங்களை பிடித்து, இதோ நான் இருக்கிறேன், மரித்தே நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி, நான் திக்கற்று உன்னை விடவே மாட்டேன் என்று சொல்லி ஆறுதல் செய்து அற்புதம் செய்வீராக. ஒரு கண்ணீரை துடைத்து கலக்கத்தை நீக்குவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.